எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி நானு. இப்ப வந்து ஐபிஎல் அப்டேட்ஸ் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஐபிஎலுக்கு. இருந்தாலும் இருக்கிற அப்டேட்லாம் அள்ளி வீசும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நுவான் துஷாரா அவுட் ஆஃப் ஐபிஎல். எடுத்த உடனே ஒட்டினில் பாட்மேன் வருவாரா அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். அவரு எல்லா சொக்காயும் போட்டு பார்த்துட்டாரு. ஆர்சிபி சொக்காயும் போட்டுருங்க. வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஏன்னா நுவான் துஷாரா ஒரு ஒரு டீசென்ட் பேக்கப் ஆப்ஷனா இருந்தாரு. நியூ பால் வேல்யூ இருந்துச்சு, டெத் வேல்யூ இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இப்போ இன்ஜோர்டு அவுட்டு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாய்ஸ். வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எஸ்எல்சி வந்து ஃபிட்னஸ் வச்சது கரெக்ட் தான். பட் அது ஒரு இதுல ஏதோ வந்து 2 கிலோமீட்டர் ஸ்பிரிண்ட் எல்லாம் ஓடுன்னு சொல்லியிருக்காங்களாம். அது உண்மையான எனக்கு தெரியல. பட் எசென்சியலி எஸ் ஃபெயில் தேர் ஃபிட்னஸ் டெஸ்ட். அது ஃபேர் இனஃப். அதனால அவங்க வந்து திருப்பி கூட்டிட்டு வரல. ஃபேர் இனஃப். அதை அனுப்பல. ஓகே. இப்ப கிட்டத்தட்ட கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அதே தான் பண்ணியிருக்காங்க. ஃபிட்னஸ் இன்டேரக்டா கொடுக்காம நீங்க எல்லாம் போய் இருந்துக்கோங்க, வேணா விளையாண்டுக்கோங்கன்ற மாதிரி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப நுஷ்வான் துஷாரா இஸ் மிஸ் தான். பட் ரீசெண்டா ஃபார்ம்லயும் இல்ல. அதுக்கு பேக்கப் வந்து டஃபியா தான் இருந்தாரு. இவர் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருப்பாரா அப்படின்னா அது ஒரு டவுட் தான். ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீ சொன்ன மாதிரி பாட்மேன் எல்லாம் மாத்தியாச்சு. ஆர்ஆர் போட்டாச்சு, சிஎஸ்கே போட்டாச்சு, கேகேஆரும் போட்டாச்சு. இப்ப கடைசியா வந்து ஆர்சிபியும் பாட்மேன் பேஸ் பிரைஸ் 2 நினைக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் இது இவரோட அங்க வந்து 1.65 1.6 வரும். மட்டும் வந்து டெக்னிக்கல் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேற யாரை தான் வாங்குவாங்க சொல்லுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஜாஷ் டங் வேணும்னு கேக்குறாங்க. இருக்கிறதுல ஒரு டீசென்டான ஆப்ஷன் அது. இல்லன்னா பழையபடி ஜெய் ரிச்சர்ட்சன், ரைலி ரிச்சர்ட், அல்ஜாரி ஜோசப் பேஸ் பிரைஸ் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். இமால் மில்ஸ் அவர் இல்லையா தெரியல. அவர் எடுக்க மறந்துட்டு போலாம். பட் ஆனா ஆக்சுவலா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி, இன்க்ளூடிங் இந்தியன் இது வந்து த்ரூ அவுட் த சீசன் கம்மியாயிடும். ஏன்னா இப்ப ஹேசல்வுட் வந்துட்டாருனாலும் ஹேசல்வுட் வந்து விளையாட போறது இல்லை இனிஷியல் அட்லீஸ்ட். ஸோ வெறும் டஃபி ஒரே ஒரு பவுலர் தான் இருக்காரு. இந்தியன் இதுலயும் ஒருத்தர் விளையாடல. அவருக்கு ஏற்கனவே அவங்க பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா, தில்ஷான் மதுசங்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு திங்க் பண்ணலாமே. அகைன் பேஸ் பிரைஸ் எனக்கு. பட் திருப்பி அப்பாயின்மென்ட் வாங்கி ஃபிட்னஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே வரணும். துஷாரா ஏன் திரும்ப வர முடியாது? ஃபிட்னஸ் இன்ஜுரி இல்ல, ஏன் திரும்ப அவர் ஃபிட்? இப்ப வந்து அவர் ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க, மிஸ் செட் மிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அவர் என்ன ஒரு கிரிக்கெட்டர் ஒரு 15 நாள்ல இனிஷியலா ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கிறோம், வாங்கி அதுக்கு இது பண்ண முடியாதா? இன்ஜுரி இல்லாம சொல்றேன். வாய்ப்பு இருக்கு. பட் ப்ரொஜெக்டட் அசரங்காவும் பத்திரனாவும் இன்னும் வந்து போய் நிக்கலையா. அது வந்து அவங்க அந்த 2 கிலோமீட்டர் எப்ப ஓடுறாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. நான் வந்து டீமுக்கு எல்லாம் விளையாடி இருக்கேன், ஐசிசிக்கு பிரான்சைஸ்ல விளையாடல அப்படின்ற மாதிரி நக்கலா ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அது போட்டு இதெல்லாம் என்ன பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரு போய் என்னதான் ஃபிட்டா இருந்தாலும் அவரு கிளியர் பண்ண மாட்டாரு. ஏதாச்சும் இந்த டென்னிஸ்கார்டுக்கு எல்லாம் கொடுத்தீங்களே அந்த மாதிரி இந்த இந்தியன் டீம் வந்த போது அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல இதுக்கு எக்ஸப்ஷனு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். என்னதான் பண்ண போறாங்க சொல்லுங்க. ஹேசல்வுட் ஒரு 3-4 மேட்சஸ் இனிஷியலா மிஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த 3-4 மேட்சஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? டஃபி தான், வேற பேக்கப்புக்கு யாருமே இல்லாம இருக்கு. பேக்கப் வாய்ப்பு இல்ல. அவங்க இருக்கிறத வச்சு ஓட்டி தான் ஆகணும். அதாவது வேற யாராவது கிடைச்சா இந்த ஜாஷ் டங் கிடைச்சாலோ. ஆனா இன்னும் ஜாஷ் டங் நம்ம சொல்றோம். பட் அவரும் ஒரு ஆஷஸ் இதுல அவரும் ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. இந்நேரம் ஸ்டோக்ஸ் கூப்பிட்டு அவரையும் பேசி நீ எங்கேயும் போகக்கூடாது, இப்பயே ரெட் பாலை தூக்கிட்டு நைட் படுக்கிறப்பையும் முழிக்கிறப்பையும் ரெட் பாலோடய படுத்து எந்திரின்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால அவர் வருவாரான்னு தெரியல. பட் டிட் வெல் இன் 100. ஸோ டெஃபினெட்லி குட் சாய்ஸ். பட் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்களான்னு. ஆனா இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் ஹவ் டன் வெல். ஸோ ஒரு நல்ல பிளேயரை சூஸ் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் பிளேயர் சூஸ் பண்ணாங்கன்னா they could do well in the tournament. ஒருல அவங்க மேத்யூ வேற போலாமா? லைக் ஷெப்பர்டும் கொஞ்சம் இன்ஜுரி ஆப்ஷன் தான். ரெண்டு பேரும் டீசென்ட் ஆப்ஷன் தான். நியூ பால்ல போடுவாரு. புவனேஸ்வர் குமாரும் மேத்யூ ஃபோர்டும் நல்ல காம்பினேஷன் தான் நியூ பால்ல போடுறது. கொஞ்சம் இன்ஜுரி இருந்தார் இந்த வேர்ல்ட் கப்ல. சோ அவருக்கும் ஒரு பேக்கப் மாதிரி இருக்கும், இந்த இதையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு இதெல்லாம் தெரியல, வேல்யூவேஷன் எவ்வளவு போட்டாரோ அதெல்லாம் தெரியல. பட் அது ஒரு ஆப்ஷன். பட் அது ஒரு நல்ல சாய்ஸ் தான் நீ சொல்றது. ஸோ அந்த ஆப்ஷனும் அவங்க எடுக்கலாம். பாப்பா ஆர்சிபி எப்படி போறாங்கன்னு.
இது இப்போ டெல்லி போலாம், டெல்லி டக்கெட் அவர் வரமாட்டேன்னு சொல்லி போயிட்டாரு, தெரியும், நம்ம பேசணும். இப்போ ஜேஎஃப்எம் திருப்பி பழைய வீடியோ கேம் பிளேயரே நாங்க கூப்பிட்டு வந்து PS4 வந்து இப்போ PS5க்கும் கூப்பிடுறோம் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க ஜேஎஃப்எம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஐ திங்க் உண்மையா இல்லைன்னு தெரியல. ஐ திங்க் கலாய்க்கிறாங்கன்றியா? அதான் அதாவது ஒரு பிளேயர் வந்து ஹேமங் பதானி வந்து ரொம்ப கேவலமா சொன்னாரு அந்த ரிலீஸ் பண்ணும்போது. லைக் டிசப்பாயின்மெண்ட் அது அப்படின்னு சொல்லி சொல்லல, ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. ஐ டோன்ட் திங்க் திரும்ப போவாங்கன்றது வந்து சும்மா ஐ திங்க் ஏற்கனவே இருந்த ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவங்க ஐ திங்க் மிடில் ஆர்டர் ஆப்ஷன் போவாங்கன்னு நான் பாக்குறேன். PS வந்து ரிலீஸ் பண்ண காரணம் ஒன்னு இன்ஜுரியா இருக்கலாம், இல்லாட்டி சேஃப்டிக்காக வரலாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு கூட சொல்லலாம். நீங்க பிரித்திஷா 2.1 சான்ஸ் கொடுக்குறீங்க, அதனால JFM 2.1 எனக்கு சான்ஸ் கொடுங்க கூட கேட்டிருக்கலாம். பிராக்டிஸ் மேட்ச்ல நிசாங்காவும் கேஎல் ராகுலும் தான் ஓபனிங் போனாங்க, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல. ஆமா, இந்தியன் ஆப்ஷன் இல்ல, ஃபாரின் ஆப்ஷன் அது போயிருப்பாங்க. பட் மேட்ச்ல இவங்க 2 பேரும் தான் போயிருக்காங்க. கருண் நாயர் இருக்காரு, எத்தனை பேர் இருக்காங்க, அபிஷேக் போர்வல் கருணாயர். பட் பண்ணது வந்து நிசாங்கா கேஎல் ராகுல் தான் ஓபனிங் போயிருக்காங்க. பட் இவங்க வர்ற பேக்கப்பா அது வேற யாரா இருக்கலாம்? வேற எதுவும் ஆப்ஷன் சொல்றீங்களா? இல்ல, இவங்க போன தடவை ஹாரி ப்ரூக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவர் பேன அத்தால் தான் எடுத்தாங்க, கடைசி சித்திக்ல அத்தால் தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி யாரும் ஆப்கானிஸ்தான கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் இருக்கிற ஃபார்ம்ல அத்தால் எடுக்க சொல்ல நான். அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் குசால் மெண்டிஸே எடுத்துக்கலாமே. நிசாங்கா குசால் மெண்டிஸ் 2 பேரும் வச்சுக்கலாமே. அவர் ஃபிட் ஆயிட்டாரு. அவர் ஹாம்ஸ்ட்ரிங் தானே. பிஎஸ்எல் இருக்காரு அவரு. இல்ல அவர் பிஎஸ்எல் போய் செக் இன் பண்றாருல்ல, அப்படியே செக் அவுட் பண்ண சொல்லுங்க. கேப்டன்ஸ் மீட் எல்லாம் நடத்திட்டாங்கப்பா அவங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் மோஸ்ட்லி யாரும் வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. ஸ்மித் ஒரு ஆப்ஷன். ஸ்மித் ஒரு பெரிய ஆப்ஷன், ஆக்சுவலா நல்ல ஆப்ஷன் அது. ஆமா, பட் அவர் இறங்கிட்டாரு, ஃபுல் செக்யூரிட்டியோட இருக்காரு. அவரும் பாகிஸ்தான்ல இறங்கிட்டாரு. கொடுக்க மாட்டாங்களா? இல்ல என்னன்னா இவங்க ஆனா கண்டிப்பா ஒரு ஃபாரின் ஓபனர் போறாங்கன்னா கண்டிப்பா பேக்கப் எடுத்தாகணும். நிசாங்கா வந்து அவருமே வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் தான், அதுவும் அதே ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இதுதான். ஸோ அதை வச்சு போக முடியாது. ஸோ தி ஹேவ் டு கோ ஃபார் பேக்கப். போன தடவை இந்த மாதிரி வந்து ப்ரூக்கு வந்து அவ்வளோ டிலே பண்ணாங்க ஒரு டிசிஷன் எடுக்காம, அது கடைசியில பயங்கரமா பேக் ஃபயர் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ அதை வந்து சீக்கிரம் டிசைட் பண்ணி எடுக்கணும் அவங்க. அவர் அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்காரு, ஐபிஎல் எடுக்காதது ஒரு பெரிய இது, நான் அதை வச்சு இது பண்ண போறேன்னு. எடுக்காதவங்க அப்படிதானே சொல்லுவாங்க, உள்ள வந்த உடனே தானே இது பண்ணுவாங்க. அது இங்கிலாந்து போக மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க, அடிபட்டது போதும் தான் அப்படின்னு. நம்ம வந்து இவர் பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா இப்ப சவுத் ஆப்பிரிக்கால அவர் பேருனா அவர் சைன் அப் பண்ணாரான்னு தெரியலன்னு தேடிட்டு இருக்காங்க. அவர் சைன் அப் பண்ணினாரா இல்லையானா அவரை பத்தியும் கன்சிடர் ஹிம். அதே மாதிரி வந்து அந்த இதுல வந்து பென் சியர்ஸ் நல்லா போட்டார். RCB can look at him as a replacement for இவர் துஷாரா as well. வேற ஆப்ஷன்ல யாராவது வேணும்னா எடுக்கலாம். யார் யார் வர போறாங்கன்னு பேசிட்டோம். இப்ப வந்த 2 பேரை பத்தி பேசுங்க. வந்தது யாரு அப்படின்னா குலன் கெஜ்ரோலியா உள்ள வந்திருக்காரு, பிருத்விராஜ் யாரா அவருக்கு பதிலான்னு நினைக்கிறேன், நவ்தீப் சைனி உள்ள வந்திருக்காரு, ஹர்ஷித் ராணாக்கு பதிலா. ஹர்ஷித் ராணா வெயிட் பண்ணி பார்த்தாங்க, கடைசி மேட்ச்க்காக வந்துட முடியுமா, குவாலிஃபை ஆயிட்டா அந்த மாதிரி வந்துட முடியுமான்னு. பட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கெஜ்ரோலியா ஏற்கனவே வந்து RCBக்குலாம் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், இவங்களுக்கே விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், திருப்பி வந்துட்டாரு. சைனி அவரும் RCBக்கு முன்னாடி விளையாண்டவர். ஒரு காலத்துல வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் 1 ஜஸ்பிரீத் பும்ரா, 2 நவ்தீப் சைனிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் இருந்துச்சு ஐபிஎல்லையே. அந்த நவ்தீப் சைனி திருப்பி வந்திருக்காரு KKRக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கெஜ்ரோலியா வந்து பிரசாந்த் யாராவை ஒரு நெட் பவுலரா ரீப்ளேஸ் பண்றாரு. அதுல வந்து அது பெருசா அவங்க சொல்றதுக்கு ஏற்கனவே நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சோ அது எந்த அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி மச் ஆஃப் an impact. நேரா அவரை விளையாட சான்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. வாய்ப்பு இல்ல. நேரா வந்து சொல்லவே முடியாது. ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு அடம்பிடிச்சு அர்ஷத் கான் இல்லைன்னா திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு விளையாட வச்சாலும் விளையாட வைப்பாரு அவரு. பட் நீ சொல்ற மாதிரி மோஸ்ட்லி அதான் நெட் பவுலிங் தான், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 வேணும் அப்படின்றது அந்த இதுக்காக இருக்காரு அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சைனி ஃபார் இவரு, பட் சைனியா உம்ரான் மாலிகா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வேணா வருது. இப்போ
2 பேர்ல ஒருத்தர் யாரு இது பண்ணணும். பட் அவங்க 2 பேரும் இப்போ விளையாடுவாங்களான்னு தெரியல இந்த 11ல. கேகேஆர் 11 ஆல்மோஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேர்த்த விட அந்த சௌரவ் தூபேவும் நல்லா தான் போடுறாரு. ஆக்சுவலா அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்ச்ல ரொம்ப நல்லா போட்டாரு. நிறைய மேட்சஸ் விளையாடல, இன்ஜுரியில இருந்து இப்பதான் வந்திருக்காரு. ஸோ பட் ஆனா அந்த மேட்ச் வந்து ஆக்சுவலா அவ்வளோ 200 மேலாம் அடிச்சாங்க. பட் அப்பயுமே அவர் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. திங்க் இஸ் மோர் ஆஃப் பேக்கப் பவுலர் ஃபார் பேக்கப் தான் நினைக்கிறேன் சைனி. ஸோ ஐ டோன்ட் திங்க் அவருக்கு இது கிடைக்கும். இப்போ வந்து இப்ப இருக்கிற இன்னைக்கு ரிவைவல் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பிருத்விஷா வந்து எப்படி என்னுடைய இதுன்னு சொல்லி நேத்து கூட பிருத்விஷா பேட்டி கொடுத்திருக்காரு, நான் இந்தியன் டீமுக்குள்ள வருவேன் திரும்பி அப்படின்னு. இவரும் வந்து இது என்னோட ரிவைவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜான் ஸ்னோ சொல்லுவார்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல, அந்த மாதிரி சைனி சொல்லியிருக்காரு. இல்ல அந்த மாதிரி டஃப் காம்படிஷன் கொடுத்து திருப்பி வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் முடியுமா? ஏற்கனவே ஸ்குவாட் வந்து அடைச்சிருக்கு, அது இடம் இல்லாம இருக்கு. பட் ஃபாஸ்ட் பவுலிங் எப்பயுமே ஒரு ஆள் வந்து பேக்கப் இருக்கிறது நல்லதுதான். சைனி வந்து எப்பயுமே பேஸ் இருக்கும், நல்ல லென்த் இருக்கும். என்ன ஒரு பால் வெளியே போட்டு கொடுத்துருவாரு. அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்பயுமே இருந்ததில்ல அவரோட. வந்த பொசிஷன்லயும் சரி, எப்பயுமே வந்து அவர் ஒரு ஷார்ட் பால் வைடா போடுவாரு, இல்ல அந்த சைடு கரெக்ட் பண்றேன்னு இந்த சைடு லெக் சைட்ல போடுவாரு, அப்படியே போட்டு விடுவாங்க. அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு வித்தவுட் லூசிங் பேஸ்னா ஓகே. பட் அது கஷ்டம் தான். பட் ஆனா அவர் இப்ப லேட்டஸ்டா ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணியிருந்தாலும் உம்ரான் மாலிக்காக அவர் முன்னாடி வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பாப்பா அதான் நான் வந்து கார்த்திக் தியாகி சைட்டவே சௌரவ் தூபே அப்புறம் இவங்க யாரோ அந்த டைம் யார் போடுறாங்களோ அப்படி வச்சுக்குவாங்க. பாப்பா என்ன பண்றாங்கன்னா, சரி குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க, சாய் சுதர்சன் கில் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்களா, அதை பத்தி சொல்ல மாட்டேன். நான் பார்க்கல ஆக்சுவலா, மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டீடைல்ஸும் அவங்க போடல. ஆக்சுவலா அவங்க கில்லு சுதர்சன் ஆடுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க வீடியோ. நல்லா இப்போ ப்ராக்டிஸ் நடந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. நான் வந்து மட்டும் எப்பயுமே உள்ள ஒரு ஆள் வச்சிருந்து ஏதாவது டீடைல்ஸ்லாம் கொடுக்குமே, பார்த்துச்சா அப்படின்றதுக்காக கேட்டேன். மட்டே பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் யாருக்குமே நியூஸ் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே கமின்ஸ்க்கு வாங்க. கமின்ஸ் வந்து இறங்கிட்டாரு. ஆனா வந்து நான் செகண்ட் ஹாஃப்ல தான் விளையாடுவேன். ஓப்பன் நெட்ஸ்ல போலிங் போட்டிருக்காரு. சும்மா ஸ்டம்ப் மட்டும் வச்சுட்டு போலிங் போட்டிருக்காரு. 3 நாளைக்கு ஒரு தடவை போலிங் போடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? அந்த 3 நாள் எப்ப 2 நாள் ஆகும், 2 நாள் எப்போ 1 நாள் ஆகும், அது எப்படி நமக்கு தெரியாது. பட் அவர் கிளியரா வந்து முன்னாடி எப்ப சொன்னாருன்னா, அந்த ஆஷஸ் முடிஞ்ச உடனே வேர்ல்ட் கப் முன்னாடி சொன்னாரு, நான் இது கூட கொஞ்சம் வேர்ல்ட் கப் கூட ஃபிட் ஆக மாட்டேன், பட் ஐபிஎல் டெஃபினட்டா ஃபிட் ஆயிட்டு வந்துருவேன் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் வந்து ஏதாவது தேவைப்பட்டா ஆடுவேன், இல்ல நான் ஃபிட் ஆயிட்டேன்னா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து டெஃபினட்டா ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, ரீஹேப் பிளான். இதெல்லாம் நீங்க டிக் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. போலையா அவ்வளவுதான், யூ நாட் குவாலிஃபைடு, நீங்க விளையாடணும். ஸோ அவர் வந்து நான் லாஸ்ட் 7 மேட்சஸ் அண்ட் பிளே ஆஃப் வேற விளையாடுவேன் அப்படின்னு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் ஃபைனல் அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஃபைனல். நான் ஒண்ணு நாங்க வந்து இவர் வந்து இந்த ரவுண்டுக்கு வந்துருவாரு, இவரு 2வது மேட்ச்க்கு வந்துருவாரு, இவரு வந்து பிளே ஆஃப்க்கு வந்துருவாரு, செகண்ட் ரவுண்ட் வந்துருவாருன்னு. அதெல்லாம் கேகேஆர் கடைசியா டிசிஷன் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அர்ஷித் ஃபைனல் விளையாடுவார் அப்படிலாம் ஆசைப்பட்டு இருக்கானா, ஃபர்ஸ்ட் நம்ம போற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், சப்போஸ் இப்ப எஸ்ஆர்ஹெச் நல்லாவே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க, எப்படியோ குவாலிஃபை ஆயிட்டாங்க, இவர் கடைசி ஃபைனலுக்கு 2 மேட்ச் தான் விளையாட வராருன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவர் இறக்கணுமா உள்ள? அவங்களோட டீம் இருக்கிற வச்சு விளையாடுறது தானே. அது என்னதான் இருந்தாலும் அவங்க இருக்கிற பிளேயரோட இவரோட ஸ்கில் லெவல் வந்து அதிகம் தான். ஃபிட்டா இருந்தாருன்னா ஹி வாக்ஸ் இன் டு தட். கார்ஸா இருக்கட்டும், ஈஷா மலிங்காவா இருக்கட்டும், யாரு ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உள்ள இருக்கிற அந்த நோ ஹவ் வின் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். தெரியல, எனக்கு ஏதோ ஜெயிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்த டீமுக்கு அன்ஃபேரா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அவ்வளவு தூரம் வராங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பட் வந்தாங்கன்னா இது. பட் எனவே இஷான் கிஷான் 7 மேட்சுக்கு அவர் தான் அது. இப்ப அதே மாதிரி பிளான் தான் இவருக்கும் கொடுத்துருப்பாங்க, யாருக்கு ஹேசல்வுட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து அதனால நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு. அவர் வந்து 2nd to 3rd வீக் ஆஃப் ஏப்ரல் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸ்டார்க்கை பத்தி ஒரு நியூஸும் இல்லை. இன்னொன்னு கமிட்டி என்ன ட்விட்டர் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்க்கை பத்தி இன்னும் 3 நாள்ல நியூஸ் வரலன்னா நாங்க அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் தேட போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ராப்ளி இங்கிலாந்து பிளேயர் யாராவது எடுத்துட்டு திருப்பி அவங்க கிளம்பி புல் அவுட் போயிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
கஷ்டம். பண்ண மாட்டாங்க. பட் அதான் இவங்க வந்து கிளியர் கட்டா ஒரு கான்டாக்ட்ல இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அவங்க ஸ்டார் கூட எதுவும் கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி சொல்ல மாதிரி தெரியல. யாருமே வந்து நாங்க டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்லல. என்ன தெரியாது அப்படின்றாங்க. ஆஸ்திரேலியா கூட இன்னும் டிசைட் பண்ணா வந்துருவாங்க. ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் லைன் வித் ஸ்டார்க் இல்லையோன்னு. இங்க வந்து கமின்ஸ் வெட்டோரி ஆப்வியஸ்லி டைரக்டா பேசலாம். இங்க ஹேசல்வுட்டும் அவங்க வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. அதுதான் ஒரு கிளியர் கட்டா இல்லைன்னு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஆமா ஆஸ்திரேலியா வந்து எதுவுமே என்ஓசி எல்லாம் கொடுக்கல இன்னும். அவங்க வந்துட்டாங்க. கொடுத்தா ரெடியா உடனே இருக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டார்க் வந்து எனக்கு என்னமோ அவரு டெஸ்ட் மேட்ச்க்கு நான் இதுவா இருக்கேன்னு அவரே வந்து வேணான்னு சொல்லிட்டு சும்மா நடுவில் வர பாக்குறாரோன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஆமா முன்னாடி சரி ஹேசல்வுட் இப்ப 4th or 5th கேம்ல இருந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு தானே, அப்படித்தானே? அப்படின்னு அவர் ஹோப் பண்ணலாம். அவரு மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவரு வருவாரு கிரவுண்ட்ல. அப்ப ஏதாச்சும் பண்றாரான்னு பார்ப்போம். அதை பார்த்தா ஒரு ஐடியா தெரியும். இன்னொன்னு வந்து ம். ஸ்டார்க் வந்து நொட்டோரியஸ். இதேக்கு முன்னாடி நான் நேஷனுக்காக நான் வரமாட்டேன், ஐபிஎலுக்கு பிக்கான பர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த தடவை ஆப்வியஸா சொல்லாம இன்ஜுரி ஒரு கன்சர்னா வச்சு விளையாண்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க பேன் பண்ணி விட்டுருவீங்கல்ல. ஆமா அவர் வந்து அதான். இந்த சீசன் ஐ திங்க் டெஸ்ட் மேட்ச் விளையாடி முடிச்சு ஐ திங்க் வில் ரிட்டையர். அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷம் விளையாடலான்னு பாக்குறாரு நான் நினைக்கிறேன். ப்ராப்ளி அதான் இருக்கும். ஏன்னா சீசன் இப்போ பிபிஎல் ஆடினாரு. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதெல்லாம் பார்ப்போம். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? இந்த கேப்டன்ஸ் மீட்டிங்ல ஏதோ அப்டேட் சொன்னீங்க மட்டும். இல்ல அவங்க மெயினா வந்து கேட்சிங் வந்து புடிச்சிட்டு தரையில வைக்கிறது அதெல்லாம் வந்து பயங்கரமா வீடியோஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க போல. ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கணும். ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாதான் கேட்ச். இந்த வேர்ல்ட் கப்ல வந்து எந்தெந்த கேட்ச் எல்லாம் இது பண்ணாங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சாங்களாம். ஸோ இந்த கேட்ச் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவோம், இந்த கேட்ச் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு தெளிவா சொல்லியிருக்காங்க எல்லா கேப்டன். அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து கான்ட்ரவர்ஷியல் அம்பையர் நிதின் மேனன். ம். பஞ்சாயத்துக்கு உட்பட்டவர் தான் பஞ்சாயத்துலயே வந்து பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்து இருந்தாரு. அதுதான் ஒண்ணு. ம். பட் இன்னொன்னு வேற சொல்லியிருக்காங்க, ஏகமனதாக எல்லாரும் வந்து இம்பாக்ட் சப் வந்து திருப்பி யோசிக்கணும் அப்படின்னு. வேணாம். 2027 நல்லா சீசன் ரிட்டையர் முடியிற ஆனவனே வரைக்கும் இம்பாக்ட் தூக்கிடுவாங்க, அப்படிதானே? அப்படிதான். மோஸ்ட் இல்ல, ஃபுல் ஐபிஎல் ஆப்ஷன் மெகா ஆப்ஷன் அப்ப இருக்குன்ட்டாங்க. இப்பெல்லாம் எடுக்க முடியாது. இப்பயும் சரி அடுத்த வருஷம் சரி 27 cycle அதான் தான் சரி. 27 தான் தள்ள போயிட்டாருன்னா அப்படியே இதாயிரும். பார்ப்போம். ஆப்ஷன் வந்து அவர் எப்ப போவாரோ அப்பதான் டிசைட் பண்ணுவாங்களா. கடைசியில இம்பாக்ட் போகும்போது தலை இருக்க போறாரு. அதாவது ஓட்டுனாங்க யாஷ் தயால் ட்ரை டு எண்ட் தோனிஸ் கரியர். தோனி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இப்ப யாஷ் தயால் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு போயிடுவார் போல இருக்கு. இப்போ இனிமே கிரிக்கெட் ஆட வரான்னு தெரியாது. பட் தலை ஆடிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. பாப்போம். அந்த நோட் ஐபிஎல் என்னடா பண்ணலாம் இம்பாக்ட் சப். இந்த பேட்டிங் 11 பவுலிங் 11 இல்லாம ஒரு 11 தான்டா இம்பாக்ட் சப் வச்சுக்கோங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா உட்காந்து ஒரு டாப் பேட்ஸ்மேன் வெளியே உட்கார வைக்க முடியாது, டாப் பவுலர் வெளியே வைக்க முடியாது. அப்படி வச்சனா உள்ளுக்குள்ளே விளையாடணும் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். சரி ஓகே பாப்போம். எப்படின்னா ஐபிஎல் வரப்போகுது, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. எல்லாருமே ஃபுல் ஃபிக்சர்ஸ் வேற இப்போ வந்துருச்சு. அதையும் பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. So we'll keep you posted further updates. இது வரையும் sign off பண்ணுவோம். We'll be back with more. That is cool. Bye.